ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்கூல் டே ரொட்டீன் வீலாக் தான் பார்க்க போகிறோம். 2 வீக்ஸ் கழிச்சு திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ், ப்ரெட்டு இதெல்லாம் தீந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வாங்குறதுக்காக தான் வந்து கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹலோவீன் சீசன். ஸோ ஹலோவீனுக்கான அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா, கேஸஸ்லாம் அதிகமா இருக்கிறதுனால தான் வந்து 2 வீக்ஸ் வந்து லீவ் விட்டாங்க. 2 வீக்ஸ் லீவ்னா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்ப வந்து கேஸஸ் இன்னும் குறையல. ஆனா திரும்ப வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இங்க வந்து அதாவது லோக்கல் ஸ்கூல்ஸ்னா நீங்க வந்து உங்களுக்கு அது வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. இல்ல நாங்க வந்து ஆன்லைன் கிளாஸ்லயே கன்டின்யூ பண்றோம் அப்படின்ற இத வந்து நீங்க சொல்ல முடியாது. ஸோ லோக்கல் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்னா வந்து ஸ்கூல் ஓப்பன்னா கண்டிப்பா நம்ம ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும். ஆனா வந்து நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ இல்ல வந்து நான் வீட்லேருந்தே கன்டின்யூ பண்றேன்னா, வீட்லேருந்தே கன்டின்யூ பண்ற ஆப்ஷன் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கு. ஸோ நான் வந்து ஆப்பிள், ஆரஞ்ச் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் பில் போட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து திரும்ப வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 இருக்கும். 5:30ல் கிச்சன் இப்படி தான் இருக்கும். கிச்சன் எல்லாம் க்ளீனாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நேற்று வாங்கிட்டு வந்த இந்தியன் ஸ்டோருக்கு என் ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க. ஸோ அந்த வாங்கிட்டு வந்த கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து பால் வந்து காஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் நான் என்ன கொடுத்து அனுப்ப போகிறேன்னா, சீஸ் சாண்ட்விச், அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் சாண்ட்விச், கொஞ்சமாக குக்கும்பர் வந்து எடுத்து கொடுத்து போகிறேன். ஸோ சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் டோஸ்ட் எல்லாம் செய்ய போகிறதில்ல. அதாவது டோஸ்ட் பண்ணி நாம் வந்து லஞ்சு பேக் பண்ணும்போது அதுக்கு ஸ்கூல் போய் சாப்பிடும்போது அது வந்து ஹார்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் வந்து அது ரொம்பவே ஹார்டாக இருக்குது. அதனால் வந்து ப்ரெட்டு வந்து சாஃப்டாகவே வந்து டோஸ்ட் பண்ணாமே வந்து நம்ம சாண்ட்விச்சோ மற்றதெல்லாம் பண்ணிட்டோன்னா அது வந்து ஸ்கூலில் போய் சாப்பிட்றதுக்கு அது சாஃப்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம வந்து நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ரெட்டு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் வந்து நான் டோஸ்ட் பண்ணி இப்போ கொடுக்குறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு வந்து சாக்லேட்டை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு சீஸை வந்து ஸ்டஃப் பண்ணி ஒரு 2 சாண்ட்விச் வந்து மாறி வச்சுட்டேன். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சீஸ் சாண்ட்விச், இது வந்து கடையில் தான் வாங்கினது. நல்லா இருந்தது டேஸ்ட்டு, சீஸ் சாண்ட்விச். ஸோ இது ஒரு பேக்கெட் மாதிரி வரும். இதில் வந்து 2 பிஸ்கட் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணி நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வேன் பார்த்தீங்கன்னா 6:15க்கு கரெக்டாக வந்துடுவாங்க. டெய்லியுமே 6:15க்கு மார்னிங் டைம் கரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ வந்து வாட்டர் பாட்டிலும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ ரெடி ஆகிட்டு வந்து நான் கீழே போய் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்கூல் டே மார்னிங் வந்து இப்படி தான் ஆகும். ஸோ மார்னிங்கில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டோம். இப்போ வந்து லன்ச்சு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா, இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங்கில் இதை நான் வாங்க மாட்டேன். இது வந்து அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு. ஆனால் வந்து அதை வந்து தொக்கு மாதிரி ஒரு சுக்கா மாதிரி செஞ்சால் அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மஷ்ரூம் வச்சு தான் ஒரு சுக்கா மாதிரி செய்ய போகிறோம். ரசம் மட்டும்தான் வைக்க போகிறேன். ஸோ இதை வந்து மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிடலாம். ஒரு இல்லைன்னா 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நீளமாக போட்டால் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கடாயிலே வந்து சீக்கிரமாக குயிக்காக வந்து குக் பண்ணிடலாம்.
ஸோ இது போல் நான் எல்லா மஷ்ரூமையும் இந்த மாதிரி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், நீங்கள் தக்காளி இருந்தால் தக்காளி சேர்த்துக்கலாம். அப்போனா உங்களுக்கு நல்லா தொக்கு ஸ்டைலில் கிடைக்கும். நான் வந்து ஒரு ட்ரையாக தான் செய்ய போகிறேன், அதனால் வந்து தக்காளி வந்து எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் வேணும்னா தக்காளி சேர்த்து செய்யலாம், டேஸ்ட் இன்னும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். தொக்கு மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயத்து கூடயே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் போட்டு நல்லா வந்து தட்டுனது, இது பேஸ்ட்டு கிடையாது, இது வந்து இடிக்கல்ல போட்டு நல்லா வந்து தட்டுன அந்த பேஸ்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளி சேர்க்குறதா இருந்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூமை நல்லா நம்ம வதக்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் கடைசியில் நம்ம வந்து பெப்பர் பவுடரும் நம்ம சேர்த்துக்க போகிறோம், அதனால் வந்து மிளகாய் தூளோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட அன்னைக்கு வந்து கரம் மசாலா இல்லை, அதனால் நான் சேர்த்துக்க முடியல. உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இது ரசத்துக்கு வந்து அரைக்கிறதுக்கு சீரகம், மிளகு, பூண்டு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து நல்லா கோர்ஸாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது கிரைண்ட் பண்ணிருக்கிற சமயத்தில் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அந்த மஷ்ரூம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா வந்து திரும்பியும் நல்லா சுருளை வந்து வதக்கிக்கோங்க. ஸோ ரசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே தக்காளி வந்து வேக வச்சுருந்தேன், அது கூடவே வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்ல புளியை வந்து நல்லா கரைச்சி அந்த ரசத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கிற சீரகம், மிளகு, பூண்டு இதையும் நம்ம சேர்த்து அந்த புளிப்பு உப்பு எல்லாம் பேலன்ஸ் ஆகிற மாதிரி எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ரசத்தை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து நார்மலாக செய்கிற ரசம் ரெசிபி தான். ஸோ ரசமும் அது இதுக்கு தேவையான மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நம்ம நார்மலாக வந்து கொதிக்க வைக்கிற மாதிரி நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அந்த காளான் சுக்கும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம கடைசியாக பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும், சூப்பரான சுக்கா ரெடி ஆகிடும். இது வந்து ரச சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்